நாளும் 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டில் சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளும் காலை பொழுது பரவலாக யாழ்ப்பாணத்தில் இடியுடன் கூடிய மழைகூடுதான் வெடிந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாது நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இன்றைய நாளும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கிறது. நாட்டின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்திற்கு மேலாக வளிமண்டலத்தின் தாழ்மட்டத்தில் தளம்பல் நிலை ஒன்று விருத்தியடைந்துள்ளது. நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் செறிந்து காணப்படுவதுடன் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் ஊவா மற்றும் தென் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல், வட, தென் மற்றும் ஊவா மாகாணங்களினுடைய சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்திற்கு மேலாக வளிமண்டலத்தின் தாழ்மட்டத்தில் தளம்பல் நிலை ஒன்று விருத்தியடைந்துள்ளதன் காரணமாக நாட்டின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்தின் ஆழமான மற்றும் ஆழமற்ற பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். காலி தொடக்கம் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று பலமாக வீசக்கூடும். காலி தொடக்கம் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழ இருக்கக்கூடிய ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமான நிலையில் இருக்கக்கூடும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.